கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்திய ராணுவத்தின் சார்பாக நடத்தப்படும் ஏரோ இந்தியா எனப்படும் விமான கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி தொடங்கியிருக்கிறது. 1996ஆம் ஆண்டு சாதாரண விமான கண்காட்சியாக தொடங்கிய ஏரோ இந்தியா கண்காட்சி தற்போது ஆசியாவிலேயே மிகப்பெரிய விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கண்காட்சியாக உருவெடுத்திருக்கிறது. ஏரோ இந்தியாவில் பங்கேற்றுள்ள 100க்கும் அதிகமான போர் விமானங்களோடு அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் போர் விமானங்கள் முதன்முறையாக பங்கேற்று தங்களின் திறமையை வெளிப்படுத்தியிருப்பது பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதிலும் எந்த ரேடாரிலும் சிக்காத வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கும் ஸ்டெல்த் பண்புகளை கொண்ட 5ஆம் தலைமுறை விமானமாக கருதப்படும் ரஷ்யாவின் அதிநவீன போர் விமானமான Su-57 விமானமும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருப்பது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியிருக்கிறது. மேலும் அமெரிக்காவின் F-16, F-35, KC-135 போன்ற விமானங்களும் பங்கேற்றிருப்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏரோ இந்தியாவை நோக்கி திரும்ப செய்திருக்கிறது. இந்தியாவின் அடுத்த தலைமுறை விமானமான HTT-40 ரக விமானம், உள்நாட்டின் விமான போக்குவரத்தின் பெருமையான LCA Mk-1A ரக விமானம், பல்வேறு பயன்பாட்டுக்கு உதவும் LUH ஹெலிகாப்டர், இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக கருதப்படும் Su-30 Mk-I ரக விமானம், இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட லகு ரக விமானமான ஹன்சா, உலகின் மேம்படுத்தப்பட்ட F-35 போர் விமானம், ரஷ்யாவின் அதிநவீன Su-57 போர் விமானம் என உலகின் அதிநவீன போர் விமானங்கள் பங்கேற்று ஏரோ இந்தியா கண்காட்சிக்கு கூடுதல் பெருமை சேர்த்திருக்கிறது. வான்வெளியில் வியக்கத்தக்க சாகசங்களை புரிந்த தேஜஸ் போர் விமானங்கள் காட்டிய வர்ணஜாலங்களும் சுழன்று சுழன்று வட்டமடித்த அசாத்திய திறமைகளும் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. Carry out a roll to the right. Look ahead, in front of you. During the barrel roll, the pilot pulls up for a loop and then roll the aircraft to change his direction, known for coordinated and precise rolling and pitching. Do notice, have you ever seen a fighter in reverse gear? If not, then watch on as the aircraft is coming in for a maneuver called லகு ரக பிரிவில் கில்லியாக திகழும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 4வது தலைமுறை விமானமாக இருக்கும் தேஜஸ் விமானமும், சூரிய கிரண் ஏரோ போட்டி குழுவின் Mk-132 ரக சிறிய ரக விமானங்களும் சாகசங்களை நிகழ்த்தி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் வடிவமைக்கப்பட்டுள்ள இரட்டை என்ஜின் கொண்ட 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCA போர் விமானமும் முதன்முறையாக இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சோதனைகள் முழுமையாக நிறைவடைந்த பின் 2035ஆம் ஆண்டுக்குள் இந்த விமானம் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட இருக்கிறது. வான்வெளி சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள் தங்களின் சாதனைகளை காட்சிப்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதோடு இந்தியாவின் வான் வலிமையை ஒட்டுமொத்த உலகிற்கும் பறைசாற்றும் வகையில் இந்த ஏரோ இந்தியா கண்காட்சி அமைந்திருக்கிறது.